வணக்கம். அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீ குரு உமா வெங்கட். வணக்கம் சார். வணக்கம்மா, நான் சாந்தகுமார், ஏஎல்பி அஸ்ட்ராலஜர், சென்னையிலேருந்து. சார், உங்கள்கிட்ட மறுபடியும் ஒரு கேள்வியுடன் வந்திருக்கிறேன். தனிப்பட்ட முறையில் எல்லாருக்குமே இந்த கேள்விகள் அப்படிங்கிறது இருக்குது. இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது மகா கடல், அதில் கணக்கு முறைகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி சார் ஏஎல்பியில் கணக்கு முறைகள் எப்படி இருக்கும், நம்ம அதை எப்படி பயன்படுத்த போகிறோம், அதை பற்றி சிறு தகவல். ஜோதிடம்ன்றது பெரிய கடல். ஆமாம், உங்கள் வாழ்க்கை பத்தாது ஒரு ஜோதிடத்தை முழுசாக கற்றுக்கிறதுக்கு. முழுசாலாம் கற்றுக்க வேண்டாம், ஒரு விஷயத்தை பயன்படுத்த தெரிஞ்சால் போதும். கணக்கு ரொம்ப பெரிய சப்ஜெக்டு. ஒரு உதாரணத்துக்கு காமர்ஸ்னு இருக்குது, இன்ஜினியரிங்னு இருக்குது, ரெண்டுத்துலேயுமே கணக்கு இருக்குது. காமர்ஸில் இருக்க ஃபார்முலா தூக்கி இன்ஜினியரிங்கில் போடுறதில்ல, இன்ஜினியரிங்கில் இருக்க ஃபார்முலாஸ் தூக்கி காமர்ஸில் பயன்படுத்தவும் முடியாது. அந்த மாதிரி ஜோதிடத்துக்குள்ளே இருக்க கணக்கு அவ்வளோ நிறைய கணக்குகள் இருக்குது. இப்போ எல்லாத்தையும் எல்லாரும் தெரிஞ்சுக்கணுன்ற கட்டாயம் இல்லை. யாராவது ஒருத்தர் ஜோதிடத்தில் முழுமைன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்படி யாரும் இங்கே இல்லை. ஸோ ஜோதிடத்தினுடைய முழுமைக்கும் என் வாழ்க்கையில் அதை பயன்படுத்துறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. ராக்கெட் சயின்ஸ் அளவுக்கு எனக்கு மேக்ஸ் தெரியணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அன்றாட வாழ்க்கைக்கு காய்கறி வாங்குறதுக்கு 100 ரூபா கொடுத்து 30 ரூபா ஆச்சுன்னா மீதி 70 ரூபா சில்லறை மாற்றி வாங்குறதுக்கு கணக்கு தெரியணும். அப்போ இந்த கணக்கு வேறு, அந்த கணக்கு வேறு. அப்போ இந்த கணக்கு ரொம்ப அடிப்படையான விஷயம், வாழ்வியல் அடிப்படை. அவ்வளோ கணக்கு தெரியறதுக்கு 1லேருந்து 12 வரைக்கும் என்ன தெரிஞ்சால் உங்களுக்கு இந்த வகுப்புக்கு போதுமானது. அதுக்கு மேலே கணக்கே உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. வேறு எந்த விதமான கணக்கும் இங்கே தேவையில்லை. இது எல்லாத்தையுமே இந்த கணக்கு போட்டு தான் ஜோதிடம் சொல்ல முடியும். துல்லியம் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஜோதிடத்துக்கு ரொம்ப முக்கியம் கணக்கு. ஆனால் இந்த கணக்கு நம்ம போட்டால் தப்பும் தவறுமா வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. எல்லாருக்கும் கணக்கு வராதுங்கிறனாலேயே ஜோதிடம் பல பேருக்கு சொல்லித்தரப்படலை. ஆனால் இது எல்லாருக்கும் பயன்படணுன்றதுனால எங்களுடைய குருநாதர் திரு பொதுவுடைமூர்த்தி ஐயா அவங்க ஒரு சின்ன சாஃப்ட்வேர் கொடுத்துட்டாங்க. இந்த சாஃப்ட்வேர் எல்லா கணக்கையும் போடும். சாஃப்ட்வேர் தப்பாக போடுமா? சாஃப்ட்வேர் கணக்கு தப்பாக போடாது. அப்போது கணக்கு அது பார்த்துக்கும், பலன் சொல்ல மட்டும் கற்றுக்கிட்டால் போதும். இதை இவ்வளோ எளிமைப்படுத்திட்டாங்க. கணக்கு வழிமுறைகள் எல்லாம் அறவே நீக்கிட்டு அதெல்லாம் சாஃப்ட்வேருக்குள்ளே கொண்டு வச்சுட்டு நீங்கள் பலன் மட்டும் இங்கேருந்து இப்படி பார்த்தா என்ன பலன் அப்படிங்கிற பலன் மட்டும் சொன்னால் பலன் நீங்கள் மணியாக ரத்தின சுருக்கமாக தெள்ள தெளிவாக நேரடியான தெளிவாக பதில் வரும். இந்த சாஃப்ட்வேர் ஃப்ரீ வெர்ஷன் கொடுப்போம். இந்த வகுப்பு முடிகிற வரைக்கும் இந்த ஃப்ரீ வெர்ஷன் போதுமானது. உங்களுக்கு பலன் எடுக்க தெரிஞ்சால் அதுக்கப்புறம் இன்னும் துல்லியத்தன்மை நோக்கி நகரணும். கரெக்டாக அந்த துல்லியம் அப்படிங்கிற வார்த்தை வரும்போது தேவைப்பட்டால் பெய்டு வெர்ஷன் வாங்கலாம். இந்த வகுப்புக்குள்ளாரே இருக்கும்போதே வாங்கணுன்னு யாரையும் நாங்கள் கட்டாயப்படுத்துறதில்லை. உங்களுக்கு நல்லா இருக்குன்னு தெரியுது, எனக்கு இது இருந்தால் இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு புரிஞ்சுதுன்னா நீங்கள் 6 மாதம் கழித்து கூட, வகுப்பு முடித்து 6 மாதம் கழித்து கூட உங்களுக்கு பணத்தை ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். வகுப்பில் இருக்கும்போது வகுப்புக்கான கட்டணத்தை தவிர வேறு எந்த கட்டணமும் நீங்கள் செலுத்த வேண்டிய அவசியம் இருக்காது. பேசிக் கிளாஸ்லேயே நீங்கள் சொல்கிற மாதிரி நம்மளுடைய ஜாதகத்தை பார்த்துக்கலாமா, இல்லைனா அதற்கும் மேலும் வகுப்பு ஏதாட்டி இருக்குதா, அதில் நாங்கள் கலந்துக்கணுமா, அது கலந்து கொண்டால்தான் எங்களால் ஜாதகத்தை பார்க்க முடியுமா அப்படிங்கிற தகவல். இதை 2 விதமாக பிரிச்சுக்கலாம். பலன் சொல்கிறத அப்படிங்கிறத என் வாழ்க்கைக்கு எனக்கு தேவையானதை நான் பார்த்துக்கிறது, தன்னிறைவு அப்படிங்கிற இடத்துல வச்சுக்கோங்க. இன்னொன்று அடுத்தவங்களுக்கு சொல்கிறதுக்கான ப்ரொஃபஷனலிசம்னு சொல்லுவாங்க. இந்த 2 விதத்தில் இதை பிரிச்சுக்கலாம். இந்த பேசிக் வகுப்பு தன்னிறைவுக்கான விஷயம். உங்கள் ஜாதகத்துக்கோ இல்லை உங்களுக்கு வேண்டப்பட்டவங்களோ, உங்கள் நண்பராக இருக்கட்டும், உங்கள் குழந்தைகளாகட்டும், இல்லை உங்கள் அப்பா அம்மாவாக இருக்கட்டும், இல்லை தம்பி தங்கை அக்கா அண்ணன், இல்லை மாமா மச்சினன், இவங்களுக்கு பார்க்குறதுக்கு உங்களுக்கு பலன் சொல்கிறதுக்கு துல்லியமாக இருக்கும். அதை தாண்டி ப்ரொஃபஷ்னலாக சொல்கிறதுக்கு உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். அது போதும் அப்படிங்கிறவங்க நீங்கள் பேசிக்லேயே நின்றுக்கலாம். இல்லை நான் இதை தொழில் முறையாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த அடிப்படை வகுப்பு முடித்த பிறகு இன்னொரு வகுப்பு இருக்குது, அது அட்வான்ஸ் வகுப்புன்னு சொல்லுவோம். அது ப்ரொஃபஷ்னல் தொழில்முறை ஜோதிடர் ஆகிறதுக்கான வகுப்பு. ஏஎல்பி பேசிக் முடித்தவங்க மட்டும்தான் அட்வான்ஸில் என்ட்ரியே கொடுக்க முடியும். எனக்கு பாரம்பரியமாக தெரியும், அடிப்படையெல்லாம் தெரியும். நீங்கள் அடிப்படைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய பாரம்பரியமாக இருக்கிற அடிப்படை வேறு, அதே அடிப்படை தான் இங்கே பயன்படுத்துகிறோம். ஆனால் இங்கே இருக்கிற விதிகள் 5 விதிகள், இங்கே லட்சக்கணக்கான விதிகளெல்லாம் நகர்த்தி வச்சுட்டு இங்கே இருக்க 5 விதிகளை எப்படி பயன்படுத்தணும்னு கட்டாயமாக நீங்கள் கற்றுக்க வேண்டியிருக்கு. அதனால் பேசிக் வகுப்பை உங்களுக்கு பாரம்பரியம் நல்லா தெரிஞ்சிருந்து 30 வருஷம் 40 வருஷம் படிச்சிருந்தால் கூட அடிப்படை வகுப்பு முடித்த பிறகு தான் நாங்கள் அட்வான்ஸ் வகுப்பு கொடுக்குறோம். ஏற்கனவே பாரம்பரியம் படித்து நேரடியாக அட்வான்ஸ் வகுப்பு வந்தவங்க, எனக்கு தெளிவில்லைன்னு சொல்லி திரும்ப அடிப்படை வகுப்பு வந்தவங்க பல பேர் இருக்கிறதுனால அந்த ஆப்ஷனே முதல்ல சொல்கிறதில்ல. அப்படி இருக்குன்னு எடுத்துக்காதீங்க. அது இல்லை, அது நிறுத்திட்டோம்.
அது ரெண்டும் கெட்டான ஒரு குழப்ப மனநிலையில் தான் பாரம்பரியம் படித்தவங்களுக்கு உருவாக்குது. அங்கே நேரடியாக போகாமல் அடிப்படை முடித்து அட்வான்ஸ் வகுப்பு போகும்போது வகுப்பு உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் சேனலில் இருக்கும். அதனால் பேசிக் முதல்ல படிங்க. அட்வான்ஸ் படிக்கணுமா வேண்டாமான்றதை நீங்கள் பேசிக் படித்து நீங்களே கண்டுபிடிச்சிக்க போகிறீங்க. யாருடைய உதவியும் உங்களுக்கு தேவையில்லை. உங்களுக்கு அது ஜோதிடம் புலமை வரும் வராது, இதை தொழிலாக பண்ணலாம் பண்ணக்கூடாது, எனக்கு இது வேணும் வேண்டாம், எல்லாமே நீங்கள் தீர்மானிச்சுக்கலாம். அதனால் அட்வான்ஸ் வகுப்பை பற்றி இப்போ எதுவுமே பேச வேண்டாம். இந்த வகுப்பு முடித்த உடனே அது படித்தாகணுன்னு எங்கே கட்டாயமும் இல்லை. யாரையும் கட்டாயப்படுத்துறது இல்லை. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உடனே படிக்கலாம், இல்லை லேட்டாக படிக்கலாம், இல்லை எனக்கு பேசிக்கே போதும்னாலும் போதும். வாங்க ஏஎல்பி படிங்க. உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். நன்றி.